ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள். நீங்களும் ஏதாவது கடை வைக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்ன கடை வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸில் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சூப்பரான அதிக லாபம் தரக்கூடிய 5 கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கேக் ஷாப். இந்த கேக் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இது வைக்கிறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு இருந்தவங்களுக்கு போதுமானது. ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20%லேருந்து ஒரு 40% வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிறது வாட்ச் ரிப்பேர் ஷாப். இந்த வாட்ச் ரிப்பேர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஷாப்பை வைக்கிறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு தேவைப்படும். ஏன்னா வெறும் ரிப்பேர் மட்டும் நீங்கள் பண்ணால் போதாது. அதே நேரத்தில் நீங்கள் ரிப்பேரை பண்ணணும், நியூ வாட்சை சேல்ஸ் பண்ணணும். ஸோ 2 லட்ச ரூபா முதலீட்டில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிறது ஹார்ட்வேர் ஷாப். இந்த ஹார்ட்வேர் கடையை நீங்கள் வைப்பதின் மூலயமா ஒரு நல்ல இன்கம் நீங்கள் earn பண்ணலாம். இதை வைக்கிறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது வரும். அந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் நீங்கள் இந்த ஹார்ட்வேர் கடையை வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படும். அதே நேரத்தில் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸுடைய அந்த நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த கடையை வைக்க முடியும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த ஹார்ட்வேர் கடையை வைக்கலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப். இந்த ஸ்வீட் கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு அந்த மெத்தடு தெரிஞ்சிருக்கணும், ஸ்வீட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. சப்போஸ் தெரியாத பட்சத்தில் இதுக்குன்னு மாஸ்டர் இருக்கிறாங்க, ஸ்வீட் ரெடி பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர், அவங்கள வச்சு நீங்கள் தயார் பண்ணி உங்கள் கடையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மெடிக்கல் ஷாப். இந்த மெடிக்கல் ஷாப்பு நீங்கள் வைப்பதற்கு 8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. 35-40% வரைக்கும் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஆனால் இந்த தொழிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய ஃபுல்லு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா, இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட இந்த கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனுடைய நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.